அதிமுக கூட்டணியிலே இணைந்த புதிய கட்சி மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு புறத்திலே திமுக வலுவான கூட்டணியை வைத்திருந்தாலும் மக்கள் மத்தியிலே திமுக இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு நாளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு மையமாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் பின்னால் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி என்பது கிடையாது, அதாவது பாஜக மட்டும்தான் இருக்கிறது என ஒரு சிலர்கள் சொல்லி இருந்த போதிலுமே அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்து விட்டது. அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணியிலே இணைவதற்குரிய வேலைப்பாடுகள் மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதிலையும் குறிப்பாக பாமகவிற்கு கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை இறுதி முடிவை எட்டிவிட்டதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. பாமக என்பது பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்க்கு இடையே பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதன் அடிப்படையிலே ராமதாசும் அதிமுக கூட்டணிக்கு இணக்கமாக ஒரு சூழலில் இருக்கிறார். அதே போல அன்புமணியும் அதிமுக கூட்டணியில் தான் இணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். அதே போல மதிமுக வைக்கவுடைய கட்சி கூட திமுக கூட்டணியிலிருந்து மிக விரைவாக வெளியேறக்கூடும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக சட்டமன்றத்தில் நெருங்கி வரும் வேளையிலே அரசியல் களத்தில் மிகப்பெரிய கூட்டணி மாற்றங்கள் அரங்கேறி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். இதற்கான ரகசிய பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையிலே இரு தரப்பினரும் தொகுதி பங்கீடு குறித்து இப்போது உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி இணைவதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பச்சை கொடி காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. வரும் பொங்கல் பண்டிகை முடிந்து தை மாதம் பிறந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரும் இணைந்து இந்த கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறார்களாம். இந்த கூட்டணி உறுதியானதை உறுதிப்படுத்தும் விதமாக தொகுதி பங்கீட்டு சமன்பாடுகள் இப்போது நல்ல ஒரு குட் லெவல்லே வந்து இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது மயிலம் தொகுதியின் பாமக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் சிவகுமார் வரும் தேர்தலில் அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்து விட்டு விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட விருப்பமும் அளித்திருக்கிறாராம். இதற்கு பின்னணியில் ஒரு முக்கிய அரசியல் நகர்வு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது மயிலம் தொகுதியில் அதிமுகவின் முக்கிய புள்ளியான சி.வி. சண்முகம் களம் இறங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காகவே பாமக தனது சிட்டிங் தொகுதியை அதிமுகவுக்கு விட்டுக் கொடுக்க முன் வந்திருப்பதாகவும் கூட செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. நமது சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலிலே மயிலம் தொகுதியிலே போட்டி போட இருக்கிறார். அந்த மயிலம் தொகுதியில் பாமக சிட்டிங் எம்எல்ஏ ஒருவர் இருக்கிறார். பாமகவின் சார்பாக வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். அந்த நபர் 2026 சட்டமன்ற தேர்தலிலே நான் இந்த தொகுதியில் போட்டியிடவில்லை, அதிமுக போட்டியிடட்டும், நான் விக்கிரவாண்டி தொகுதியிலே போட்டியிட்டுக் கொள்கிறேன் என அதிமுகவிற்கு வழிவிட்டிருக்கிறார். இதை வைத்து பார்க்கக்கூடிய சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது பாமக அதிமுக கூட்டணிக்குள் இணைந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அதுவும் தை மாதம் பிறந்தவன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என சொல்லக்கூடிய வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய கூட்டணி பற்றின அறிவிப்பை தை மாதம் பிறந்த உடனே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.